10 ஆண்டுகளில் காணப்பட்டிராத அளவுக்கு 9 மாநிலங்களில் தாண்டவத்தை தொடரும் தொடர்ச்சியான கனமழையினால் ஏற்பட்டு வரும் மோசமான வெள்ளத்திற்கு நேற்று மாலை 6 மணி வரையில் மொத்தம் 1,43,949 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவில் 1,02,253 பேர் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில், நேற்று சனிக்கிழமை மாலை 6 மணி வரையில் அந்த எண்ணிக்கை 1,43,949 பேராக அதிகரித்து மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதாலும், கடல் கொந்தளித்து வருவதாலும், அதற்கு அருகிலுள்ள பகுதிகளிலும் வெள்ளம் புகும் என்று சந்தேகப்படுவதால், பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ள மொத்தம் 43,257 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட 9 மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள 710 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இம்முறை வெள்ளத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் கிளந்தான் உட்பட திரங்கானு, கெடா, பெர்லிஸ், பேரா, நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர், மலாக்கா மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் உள்ள மொத்தம் 38 மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வருகிறது. நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி சேவை மையங்களாகவும் விளங்க வேண்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். இந்நாட்டில் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்த இந்து ஆலயங்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு மற்றும் மலேசிய இந்து சங்கத்துடன் ஏற்பாடு செய்த சமூக மையமாக இந்திய வழிபாட்டு தலங்கள் மீதான மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். ஆலயங்களில் தேவாரம், பரதநாட்டியம் மற்றும் சமய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதே வேளையில் கோயில் நிர்வாகங்கள் அந்த வட்டாரத்தில் உள்ள சமூகத்திற்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து வருகின்றன. பிள்ளைகளுக்கான அடிப்படை கல்வி வசதி, சுகாதாரம், உணவு, துணிமணிகள் போன்ற வசதிகளையும் செய்து தருகின்றன. மலேசிய இந்து சங்கம் மற்றும் ஆலய நிர்வாகங்கள் இது போன்ற அடிப்படை சேவைகளை தொடர்ந்து வழங்கி வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தாங்கள் தேர்வு எழுதவிருக்கும் பள்ளிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அப்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ள வேறு பள்ளிகளில் தேர்வை எழுதலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திலினா சீடேக் தெரிவித்துள்ளார். தேர்வு வழக்கம் போல் நடைபெறும் என்றும், தேர்வு எழுத முடியாத நிலை எந்த ஒரு மாணவருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கெடா அனாக் புக்கிட் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடியதால் அலோஸ்டா ஸ்ரீ மென்தாலூனில் உள்ள கெடா மந்திரி விசார் டதஸ்ரீ சனுசி நோரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. வட மாநிலமான கெடாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் அனாக் புக்கிட் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடி வருகிறது. வீட்டைச் சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருந்தாலும் சனுசியும் அவரின் குடும்பத்தினரும் தொடர்ந்து வீட்டிலேயே இருந்து வருகின்றனர். இந்த ஆறு சனுசியின் வீட்டின் பின்புறத்தில் இருக்கிறது. ஆற்றை கடந்த வெள்ளம் நேற்று காலையில் அவரின் வீட்டு வளாகத்தை சூழ்ந்தது. அவர் வீட்டின் வரவேற்பு அறை, சமையல் அறை மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றினுள் வெள்ளம் புகுந்ததாக கூறப்பட்டது. கிளந்தானின் தம்பாத்தான் டி ராஜாவில் உள்ள கிளந்தான் ஆற்றில் நிரம்பிக் கொண்டிருந்த வெள்ள நீர் கரையை தாண்டி கோத்தபாரு நகருக்குள் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது. நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் கோத்தபாரு நகருக்குள் புகுந்த நீரின் அளவு விரைந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தபாருவில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அங்கு தஞ்சமடைந்திருப்போரை உடனடியாக அங்கிருந்து வேறு மையங்களுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தங்க பதக்கத்தினை ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இம்முறை இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 30 பேருக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் தங்க விருதுகள் இன்று வழங்கப்படுகிறது. மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை தேவான் துலியா எஃப் அரங்கில் இவ்விழா நடைபெறுகிறது. பதக்கம் பெறும் வெற்றியாளர்களை தமிழ் மலர் குழுமம் வாழ்த்துகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.